Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. ₹5000 கொடுத்தா மேஜிக் கிட் குடுக்கறாங்களா? ஐயா இந்தாங்க ₹5000. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு மேஜிக் மேன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பா. தேங்க் யூ. இந்தாங்க, இந்த கிட்ட வச்சு நீங்க உலகத்திலேயே மிகப்பெரிய மெஜிஷியன் ஆகலாம். தேங்க் யூ வெரி மச்ங்க. இப்ப நான் உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தரேன். இங்க பாருங்க, இது காலி தொப்பி. இதுல இப்ப கைய வச்சு கைக்கு எது மாட்டுதோ அதை எடுங்க. அடடா, இது எங்க இருந்து வந்துச்சு? இதுதான் ஒரு மேஜிக். இப்ப பாருங்க, இந்த டைமண்ட ஒருத்தர் எதிர்க்க இப்படி ஆட்டுங்க. அப்புறம் அவங்க ஹிப்னோடைஸ் ஆயிடுவாங்க. வேணும்னா என்ன கூட ஹிப்னோடைஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லனா அந்த பாக்ஸரை பண்ணி பாருங்க. ஓகே நான் போய் ட்ரை பண்ணி பாக்குறேன். இருங்க, பாக்ஸர் அண்ணாச்சி, இதோ இங்க பாருங்க. நான் உங்களை ஹிப்னோடைஸ் பண்றேன். நீங்க ஹிப்னோடைஸ் ஆயிட்டீங்க. அப்படியா? நான் ஹிப்னோடைஸ் ஆயிட்டு இருக்கேனா? மாமனே, இந்த வாங்க. கீழே வா, கீழே வாடா. நான் ஹிப்னோடைஸ் ஆனனா இல்லையான்னு சொல்றேன். வா, வந்து வாங்கிட்டு போ. சொல்றேன்ல, வா. எங்க போற? பிரமாதம் பாஸ், பிரமாதம். இந்த முறை வைரஸ் சயின்டிஸ்ட் அருமையான பொருளை கொடுத்திருக்காரு. ஆனா மோட்டோ ஹிப்னோடைஸ் ஆகல பாஸ். ஒருவேளை பாக்ஸர் பஞ்ச் பண்ணனா அவனோ ஹிப்னோடைஸ் ஆயிருப்பான்டா. இந்த டைமண்டால ஷோ பாக்குறவங்களும் ஷோவை காட்டுறவங்களும் ரெண்டு பேரும் ஹிப்னோடைஸ் ஆயிடுவாங்க. இங்க பாத்தீங்களா, இந்த டைமண்டால பாக்ஸர் ஹிப்னோடைஸ் ஆயிட்டாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல தானாவே சரியாயிடுவாரு. அப்படி இல்லனா சொடக்கு போட்டாலும் கை தட்டினாலும் சரியாயிடுவாரு. இப்ப பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பத்லு கமல்பூருக்கு போயிருக்கான். அவன் மட்டும் இங்க இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் ஒரு மேஜிக் மேன் ஆயிட்டேங்கிற விஷயத்தை இப்பயே போன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ பத்லு, மேஜிக் வெல்கம் வெல்கம். ஆமாண்டா மோட்டோ, இங்க வந்து இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஹலோ. அடே மோட்டோ, நான் கமல்பூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ எப்படிடா மெஜிஷியன் ஆயிட்ட? மக்கள் கிட்ட அடி வாங்குற வேலையெல்லாம் நீ எப்ப மோட்டோ கத்துக்கிட்ட? அடே பத்லு, நீயே பாருடா, நான் எவ்வளவு பெரிய மேஜிக் மேனுங்கறத இப்ப நீ பார்த்து புரிஞ்சுப்ப. ஐயோமா, என்னால நம்பவே முடியல. மோட்டு மெஜிஷியனா? சரி, அவ என்னதான் பண்றாரு பார்க்கலாம். பாசமிகு நண்பர்களே மற்றும் அன்பர்களே, இப்ப முதல்ல நான் உங்க எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ண போறேன். நீங்க எல்லாரும் இப்ப ஹிப்னோடைஸ் ஆயிட்டு இருக்கீங்க. தூங்குங்க தூங்குங்க தூங்குங்க, எல்லாரும் தூங்குங்க. வாங்க போலாம். இப்ப மோட்டுவை சிக்க வைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். என்னப்பா அது, நானே ஹிப்னோடைஸ் ஆயிட்டேன். ஆமா, ஏன் எல்லாரும் என்ன குறு குறுன்னு முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என்னாச்சு? சரி கவலைப்படாதீங்க. இப்போ அடுத்தத நான் உங்களுக்கு காட்ட போற மேஜிக். இந்த தொப்பி இப்போ காலியா இருக்கு. பாருங்க பாருங்க, இப்போ இந்த தொப்பிக்குள்ள இருந்து வர போகுது ஒரு முயல் குட்டி. என்னோட இருந்தோட்டை கெச்சி பேரேன்னு சொல்லோ. இப்படி முயல் வரத நான் பார்த்ததே இல்லைங்கப்பா. அட, முயல் எங்க போச்சு? இதோ இருக்கு பாருங்க. அட, அது என்னோட நெக்லஸ். அது எப்படி அங்க போச்சு? மாடா, இது எங்க இருந்து வந்துச்சு? எங்க அந்த முயல் எங்க? இருங்க, இப்ப எடுத்து காட்டுற முயலை. எங்க அது? இதோ இருக்கு. என்னோட வாட்ச்பா. பேக். அடே மோட்டோ, என்னோட செயின், என்னோட பேங்கிள்ஸ், எங்களோட பொருள் எல்லாம் நீ திருடிட்டியா?
அவனை அடிங்க. அவன் மெஜிஷியன் இல்ல, திருட. நம்மள ஹிப்னோடைஸ் பண்ணி எல்லாத்தையும் திருடிட்டான். அவனை விடாதீங்க. அவனை அடிங்க. அடே மோட்டு பணம் வைத்தா தப்ப நீ செய்யற, ஆனா அடியெல்லாம் நான் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்பவும் உனக்கு கெட்டு போல மோட்டு, வா இங்க இருந்து உடனே ஓடிடலாம். ஆமா. அவங்க நண்பர்களையும் போட்டு அடிங்க. அவங்களும் அவனோட கூட்டாளிங்க தான். என் உயிர் நண்பர்களே ஓடி வந்துருக்கப்போ. இந்த மேஜிக் பொருள ஒருத்தன் வித்தான் பாரு, அவனை சும்மாவா விட மாட்டேன்டா. டே பத்லு, பாக்ஸ் மேல அவனோட போன் நம்பர் இருக்குதுடா. இப்பயே போன் பண்ணி கிழிக்கிறேன் பாரு அவனை. யோ, என்னையா மேஜிக் கிட்ட கொடுத்த நீ போயா? யோ, முன்னாள் நான் சுத்தி சுத்தி அடி வாங்கினது மட்டும் தான் மிச்சம். மக்களோட நகைப்பட பர்சல தொப்பிக்கிற வந்துருச்சு. அதிகமா உனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைப்படும் போல இருக்கு. நீ காட்டுக்குள்ள தனியா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிராக்டிஸ் பண்ணி பாரு. ஒரு எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ ஷோ பண்ணலாம். ஓகே, பை பை. என்ன சொன்னாரு அவர்? என்ன சொன்னாரு மோட்டு? முதல்ல காட்டுக்குள்ள தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஷோ பண்ணுமாண்டா. இப்போ பாரு என்னோட மேஜிக்க நான் காட்டுறேன். வாங்க வாங்க எல்லாரும் வந்து என் மேஜிக்க பாருங்க. டே பத்லோ, நீ ஓரமா உட்காந்து ஷோ மட்டும் வெடிக்க பாருடா. டேய் வாங்க வாங்க, சூப்பரான அருமையான மேஜிக்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வந்துட்டீங்களா? என்னோட காட்டுல இருக்கிற இது மொத்த வரைக்கும் நீங்க அனிமலும் வருது. பார்க்காத அற்புதமான மேஜிக். என்னோட தொப்பிக்குள்ள இருந்து முயல், புரியுதா? முயல் ஒண்ணு வர போகுது. எல்லாரும் பாருங்க. இதோ அடடா, பா 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 மோட்டு பா பா. என்னடா அது பத்லு? மோட்டு பாப்பா ஓடிடலாம்டா. அம்மா. அந்த என்ன முயல் மோட்டு எதுக்குதான்டா இப்படி இருந்துச்சு? ஆயிடுச்சு? என்னடா பண்ற? டேய், எங்க இருக்க? மோட்டு. அடே மோட்டு, நீ எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டு போய் அடி வாங்க வச்சிருக்கேடா. நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஆமா, இப்போ உனக்கு கிட்ட போல மோட்டு. உன்னோட மேஜிக் எல்லாம் இப்பவே இங்கேயே நீ பண்ணிக்க மோட்டு. யோ சயின்டிஸ்ட், முதல்ல என்ன காப்பாத்து. ஆனா மொத்தம் என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, முதல்ல இதை சொல்லுப்பா. உனக்கு என்னப்பா நடந்துச்சு? அது வந்து சயின்டிஸ்ட் என்னாச்சுன்னு சொல்ற கேளு. மேஜிக் பண்ண கொஞ்சம் அந்த முடியல. லாக்கெட்டை என்கிட்ட காட்டு பாப்போம். இது அப்படி. அட என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, இது 2-வே டைமண்ட் பா. இதுல 2 சைடும் லென்ஸ் இருக்குப்பா. இது மேஜிக் பண்றவங்கள கூட இது ஹிப்னோடைஸ் பண்ணிடும்பா. ஓ அப்பா அதான் மேட்ரா ஐயா. ஏன் பாரு மோட்டோ, நீ ஷோ பண்ணும் போதெல்லாம் இதனாலே தான் நீ கூட ஹிப்னோடைஸ் ஆயிட்டியா? புரிஞ்சுதா? யாரோ மக்கள் கிட்ட கொள்ளை அடைக்கிறதுக்காக இதை உன்கிட்ட கொடுத்துருக்காங்கப்பா. அடே மோட்டு, யாரோ உன்னை சிக்க வைக்க நல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேகமா அது தண்டனை கட்டான தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். ஆனா 10 வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை விளைச்சது தெரியாதா? ஒரு நல்ல ஐடியாவா நீ யோசிச்சு சொல்றான். ஐடியா, இப்பவே போய் அந்த தண்டனை கட்டானுக்கு நம்மளும் சில தமாசில காட்டலாம். வா மோட்டு, வா வா. போல போல. தெரிக்க விடலாமா? தரணா தந்த தரணா, நாங்க ஆபீஸ் உள்ள தான் வரணும். மக்கள் தொடர்ந்துட்டு வராங்க, காப்பாத்து எங்களை காப்பாத்து ஜான். எதுக்கு பின் தொடர்றாங்க? ஜான், ஒரு மேஜிக் கிட் இருக்கு. அத நான் காசு கொடுத்து வாங்குறேன். அதுல ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருக்கு. அதை வச்சு நான் மக்களை ஹிப்னோடைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதாப்பா அது பாரு. ஜான், இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அது நீ அப்படியே பண்ணணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அத அப்படியே செய்யறேன். சொல்லுங்க தலைவா. ஓகே ஓகே, முதல்ல நம்பர் 1 நம்பர் 2 அடி பின்னி எடுக்கிறேன். இப்போ அவங்க 2 பேரும் உன்னோட பரம எதிரிங்க. நம்பர் 1 நம்பர் 2 நீங்க 2 பேரும் இங்க அடிப்பாங்க. வாங்க. என்னைய உங்க பாஸ் இப்படி பண்ணிட்டா? உங்களை போட்டு அடி பின்னி எடுத்துட்டானே. ஊருக்குள்ள உங்களை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க. நீங்க அடி வாங்கலாமா? இதுக்கு பழிக்கு பழி நீங்க வாங்கியே ஆகணும். பாஸ், கொடுக்க முடியும். என்ன நம்பர் 1? உடம்பு பூரா இப்ப எதுக்காக வலிக்குது?
ஒண்ணுலப்பா ஒண்ணுமே இல்ல, பயப்படாத. நான் சும்மா இந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்து உன் கண்ணு முன்னாடி ஆட்டிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரி, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஜோ, நீ என்னென்ன குற்றம்லாம் செஞ்சியோ அதெல்லாம் உடனே பேப்பர்ல எழுது சீக்கிரம். இப்பவே எழுதுறேன். கமலாப்பூர்ல விமலா சித்தியோட ஆரத்தை நான் தான் திருடினேன். நீலம்பூர்ல கோமலாவோட வலையில நான் தான் திருடினேன். நான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இது என்ன? இதெல்லாம் உன்னோட திருட்டுக்கார டீடைல்ஸ். டெயில் 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 டீடைல். ஜோ, நீ எங்கெங்க எப்படிலாம் திருடின எல்லா டீடைலும் இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்ட. எஸ், இது சீட்டிங், துரோகம், அநியாயம். என்ன மோட்டு தான் ஹிப்னோடைஸ் பண்ணி எல்லாத்தையுமே எழுத வச்சிருக்கா. ஏய், நம்பர் 1 நம்பர் 2 இப்ப நீங்க உங்க பாஸ் ஜார் போட்டு அடிக்கணும். வேண்டாம், சிங்கம் சார் என்ன காப்பாத்து. ஓடிட்டாங்க. அது Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.